அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு அளவோடு ஆசைப்படு அப்படிங்கிற தலைப்பு. இயல்பாக ஒரு மனிதர்களுக்கு அனைவருக்கும் பேராசை என்பது அதிகம் இருக்கும். ஆசை என்பது வேறு, பேராசை என்பது வேறு. இப்போ ஆசை என்பது சரி எனக்கு இது போதும் அப்படிங்கிறது ஒரு ஒரு விஷயம் கிடச்சிருச்சு, இல்லை தனக்கு விருப்பப்பட்டது ஒன்று கிடச்சிருச்சு போதுங்கிறது ஆசை. பேராசை என்பது அப்படியே வேணும் வேணும் வேணுங்கிறது நினச்சிட்டே இருக்கிறது. அது எவ்வளோ கொடுத்தாலும் அது அடங்காத ஒரு ஆசை, அது பேராசை என்பார்கள். அதே போல் இங்கே அற்புதமான ஒரு கதையோடு நம்ம ஆரம்பிக்கலாம். என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு வயதான ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, நடந்து வர்றாரு. பொழுது போச்சு, இருட்டிடுச்சு, கண்ணுக்கு இருட்டாக போச்சு. அப்போ தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீதியில் நடந்து வர்றாரு. ஒரு பெரிய மாளிகை மாதிரி ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் போய் கதவை தட்டி கேட்குறாரு, அம்மா இருட்டாயிடுச்சு, இன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் தங்கிட்டு போகலாமா அப்படின்னு கேட்கும்பொழுது, அங்கே இருக்கிற ஒரு 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 பெண் என்ன பண்ணுறா அப்படின்னா, இங்கெல்லாம் உனக்கு இடம் இல்லை, போறியா இல்லையான்னு சொல்லிட்டு விரட்டி அடிக்கிறா. விரட்டி அடித்தோடனே சரி நான் போயிடுறேன்னு சொல்கிறான். இல்லை போறியா இல்லையே, நாயை தொட்டு கடிக்க வைக்கட்டுமா அப்படின்னு தகாத வார்த்தையில் சொல்லி அவளை விரட்டி விட்றா. அவனும் அந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரிம்மா நான் போயிடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வர்றாரு. அந்த வீட்டுக்கும் எதிரே என்ன பண்ணுறாருன்னா ஒரு குடிசை இருக்குது. அந்த குடிசையில் போய் கேட்குறாரு, அம்மா இன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் தங்கிக்கலாமா, இருட்டு போச்சு, வீட்டுக்கெலாம் போக முடியாது, நீண்ட தூரம் போகணும், நான் தங்கிக்கலாமா அப்படின்ட்டாரு. அந்த குடிசையில் வாழக்கூடிய அந்த பெண் என்ன சொல்கிறான்னா, தாராளமாக தங்கிக்கலாங்க, வாங்க பெரியவரே அப்படின்னு அவள் கூப்பிட்றா. கூப்பிட்டு பரிமாறுறா, சோறுலாம் கொடுக்குறா. கொடுக்கும் பொழுது அந்த வீட்டில் குழந்தைகள் அதிகமாக இருக்குது. அந்த குழந்தைகள்லாம் கிழிந்த ஆடைகளை அணிஞ்சிருக்காங்க. இந்த பெண்மணியும் அதே போல் தான் கசங்கிய ஆடையை அணிவிச்சிருக்கா. உடனே அந்த பெரியவர் கேட்குறாரு, ஏம்மா நீங்கள் இவ்வளோ பணிவாக இருக்கீங்க, இவ்வளோ இதாக இருக்கீங்க, ஏன் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஆடை கூட உங்களால் வாங்கி தரலையா அப்படின்னு அவள் கேட்குறா. சொல்கிறாரு பெரியவர். உடனே அந்த அந்த பெண் சொல்கிறா, ஐயா இல்லைங்க ஐயா, எங்களுடைய டெய்லி வயிற்ற கழுவுறதுக்கே எங்களுக்கு பணம் பொருள் கிடையாது. இந்த குழந்தைங்களுக்கு நான் ரொட்டி துண்டு வாங்கி தரது கூட என்கிட்ட காசு கிடையாது. அப்புறம் நான் எங்கேருந்து நான் ஆடை வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர்கிட்ட சொல்கிறான். சரி பெரியவர்கிட்ட சொல்லிட்டு தனக்கு வச்சுருந்த அந்த உணவுப் பொருளையும் பகிர்ந்துக்கிறாங்க. இந்தாங்க நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பகிர்ந்துக்கிறாங்க. அடுத்த நாள் காலை வருது, பொழுது விடியுது. உடனே அவர் சொல்கிறாரு, அம்மா ரொம்ப நன்றிங்கம்மா, நீங்கள் எனக்கு ரொம்ப அன்பாகவும் உங்கள்கிட்ட இருந்த சாப்பிட்ற பொருளையும் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு அந்த பெரியவர் கிளம்புறாரு. கிளம்பும்பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இன்றைக்கி நீங்கள் நாள் முழுக்க அளந்து கொண்டே இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. இந்த அம்மாவுக்கு புரியலை, ஒன்றும் புரியலை. இந்த அம்மாவுக்கு புரியலைன்னா தெரியலை, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போகிறாங்க. அந்த சொல்லுவாங்களே, அந்த துணிகள் அளக்கக்கூடிய அந்த அளவுகோலில் அந்த பணக்காரி வீட்டில் வாங்கிட்டு தான் வீட்டில் இருந்த ஒரு துண்டு இதை அளக்குறாங்க. அளந்துக்கிட்டே இருக்காங்க, துணியாக வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் முழுக்க அளக்குறாங்க. அளந்து கையெல்லாம் அசந்து போகுது, அந்தளவுக்கு துணி. இவளுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. அப்போ இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் துணியை தைச்சி கொடுக்குறா, புது ஆடை அப்படிங்கிற மாதிரி தைச்சி தர்றா. ரொம்ப மகிழ்ச்சி அவளுக்கு. இதை தான் அவர் பெரியவர் சொல்லிட்டு போனாரா அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக அவர் அவள் ஏற்றுக்கிறா. ஆடைகள் வீடு முழுக்க ஆடைகளாக இருக்குது, எல்லோருக்கும் தர்ற மாதிரி ஆடைகள், அவ்வளோ துணிகள் இப்படி இருக்குது. இதை பார்த்து அந்த பணக்காரி, ஐயோ நம்ம வீட்டுக்கு வந்தவரே நம்ம விரட்டடிச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆசையில் என்ன பண்ணுறாருன்னா, தனக்கு இந்தமாரி நிறைய துணிகள் வேணும், அப்போ தான் இன்னும் பணக்காரி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த வேலைக்காரனை அடித்து துரத்துறார். போய் எங்கே இருந்தாலும் அந்த கண்டுபிடிச்சி அந்த பெரியவரை அழைச்சிட்டு வா அப்படின்ட்டு வீட்டில் இருந்த வேலைக்காரனை அடித்து துரத்துறாரு. அந்த பெண் அந்த பணக்காரி பெண் துரத்தி அனுப்புகிறான். இவனும் ஊராக அலைஞ்சி அந்த பெரியவரை கண்டுபிடிச்சிட்டான். அந்த வேலைக்காரன் கண்டுபிடிச்சி சொல்கிறான், ஐயா எப்படியாவது எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க, நான் வேலை பார்க்குற வீட்டுக்கு வந்துடுங்க, இல்லைன்னா என் வேலையும் போயிடும், எப்படியாவது வந்துடுங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. வந்தோடனே அந்த பணக்காரி என்ன பண்ணுறான்னா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பரிமாறுறேன், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறார். ஒரு 3 நாள் அங்கேயே தங்கியிருக்கிறாரு. தனக்கு தேவையான எல்லாத்தையும் அந்த பெண் செய்கிறா. செஞ்சோன்னா ஆனால் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான்னா, இந்தவன் எப்போ போய் தொலைவான்னு தெரியலையே, இப்படி வேலை வாங்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்டுறா. 3 நாள் முடியுது. 3 நாள் முடிஞ்ச உடனேயே அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, அவர் அந்த பெரியவர் கிளம்பி போகிறாரு, வெளில போகிறாரு. போகும்பொழுது ஒன்றுமே சொல்லாமல் போகிறாரு. போகும்பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா என்ன உண்மையே சொல்லாமல் போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. சரி நீங்கள் காலையில் என்ன பண்ணுவீங்களோ அது மாலை வரைக்கும் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவார். உடனே ஓடி போய் அந்த வீட்டில் இருக்க துணியை போய் அளக்கிறதுக்கு போகிறா. அப்போ போகும்பொழுது திடீர்னு மூக்கு மேலே ஒரு ஈ உட்காந்துருது.
அந்த ஈயை வந்து வரட்டும் பொழுது அவளுக்கு தும்மல் வந்துடுது. தும்மல் வந்தோடனேயே அன்னைக்கு நாள் முழுக்க வெறும் தும்மிக்கிட்டே இருக்கிறா. அந்த பெண், பணக்கார பெண் வந்து தும்மிக்கிட்டே இருக்கா. சாப்பிட முடியல, தூங்க முடியல, பேச முடியல, தண்ணி கூட குடிக்க முடியல. அந்த அளவுக்கு தும்மல் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த தும்மல் எப்போ நிற்குதுன்னா, 6 மணிக்கு ஆரம்பித்த தும்மல் மாலை 6 மணிக்கு நிற்கிது. அப்போ தான் சொல்கிறா, நினச்சிக்கிட்டா, ஐயோ மிகப்பெரிய பேராசைப்பட்டோமே, அதனால தான் இப்படி நடக்குது. அதனால் இந்த வாழ்க்கையில் என்னது, பேராசைப்படக்கூடாது, போதுங்கிற மனம் போதும் அப்படிங்கிற எண்ணம் வரணும் அப்படிங்கிற விஷயத்த அவள் அன்னைக்கு உணர்றா. நன்றி.